Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு வந்து நான் எப்படி ட்ராவல் பண்ணுவேன், போகிறேன் வரேன், அதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் வந்து எப்படி ஸ்டே பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறேன், அதை வந்து நான் வந்து காட்டதே இல்லை இந்த ஒரு 20 நாளில். அன்சீன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். அன்சீன் வீடியோ ஆஃப் ஆல் இந்தியா. ஆமாம், இந்த ட்ரிப்பில் உள்ள அன்சீன் வீடியோவை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வாங்க எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஈவினிங் காலைல வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு இடமா போவேன். போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வண்டியில் அப்படியே லக்கேஜ் இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு வண்டியில் ஒரு 200லேருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி மைலேஜ் தரும், கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பெட்ரோல் பம்ப் வருவேன், ஸ்டே கேட்பேன், தந்தாங்கன்னா அங்கே டென்ட்டை போடுவேன். வந்துட்டு பெட்ரோல் பம்ப் வந்துட்டு என்னென்ன பண்ணுவேன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புதுசாக வீடியோ போடுறேன். ஸோ வாங்க போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு. வந்து கேட்டோன்னே பெட்ரோல் பம்பில் கேட்பேன். அவங்க விட்டாங்கன்னா வந்து பெட்ரோல் பம்பில் ஒரு இடத்துல வண்டியை விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு. இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பம்பில் வந்தாச்சு. பெட்ரோல் பம்பில் வந்துட்டு நம்ம வண்டி இங்கே நிற்கிது. சன்செட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் பெட்ரோல் பம்புக்குள்ளே வருவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். வந்து அந்த ஒரு அண்ணாட்ட கேட்டேன், விட்டுட்டாங்க. அப்படி ஒய்ஃபை பாஸ்வேர்டு கேட்டேன், தந்துட்டாங்க. பெட்ரோல் பம்பில் நம்ம தைரியமாக வந்து ஸ்டே பண்ணலாம். அந்த அண்ணா பார்த்துட்ருக்காரு என்ன பண்ணுவான்னு. பெட்ரோல் பம்பில் வந்து நம்ம கேட்டானா விடுவாங்க, தைரியமாக நம்ம ஸ்டே பண்ணலாம். அப்புறம் வண்டியை நம்ம இங்கே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இனி வந்து இந்த லக்கேஜை தான் இனி கலத்தணும். பேகை தனியாக வந்து கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டென்ட்டை தனியாக கட்டி வச்சுருக்கேன். இதை 2 கயிறு வச்சு கட்டியிருக்கேன், அதை 2 ரோப் வச்சு கட்டியிருக்கேன். அப்புறம் மழை பெஞ்சேன்னா இந்த ரெயின் கோட் எடுத்து மாட்டிப்பேன். அப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, அதை அங்கே மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து மொபைல் ஹோல்ட்ரு, ஃபோனு மேப் பார்க்கறதுக்கு வச்சுருக்கேன். இனி வந்து இதை நம்ம கலத்தணும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் வந்து ட்ரைபாடில் தான் ஃபோனை வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டென்ட்டையும் பேகையும் கலத்த போகிறோம். வாங்க. இப்போ வந்து இந்த ரோப்பை போட்டு தான் இந்த ஒரு இதை வச்சு தான் டென்ட்டை வந்து கட்டி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் ஃபஸ்ட்டு லூஸாக தான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் போக போக தான் எனக்கு தெரிஞ்சுது எப்படிலாம் கட்டணும்னு. இந்த மலப்புரமில் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோம், அவன் தான் சொல்லியிருந்தான். இதை அங்கங்கே அப்படியே லாக் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து வர்றதுக்கே அம்மா காலில் இடி கிடச்சி. இதை பார்த்து எடுக்கணும். இப்போ வந்து இந்த ஒரு கயிறை கலத்தியாச்சு. அப்புறம் வந்து ரெயின் கோட்டை வந்து இதை கலத்துறோன்னா இது வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து டென்ட்டை எடுத்தாச்சா, டென்ட்டை வந்து இனிமேல் நமக்கு விரிக்கணும். டென்ட்டை விரித்ததுக்கப்புறம் தான் நமக்கு சாதனத்தெல்லாம் உள்ளே வைக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 கயிறை வச்சு கலத்தியாச்சு. இதெல்லாம் நம்ம தனியாக தான் பண்ணணும், அதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் கூட ஒரு ஆள் இருந்தால் தெரியாது. இதில் தான் நம்ம தூங்குவோம். சரி வாங்க, இனி டென்ட்டு விரிக்கிறதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு தூங்க வேண்டிய டென்ட்டை தான் வந்து போட போகிறோம். இது எப்படின்னா, டெக்கத்லானில் வாங்கினது. இதை வச்சு தான் ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ணியாச்சு இப்போவே. நீ இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இதுதான் இதுக்குள்ள பேகு. அதே மாதிரி இதை நம்ம கட்டி வச்சுக்கணும். இதாங்க டென்ட்டை வந்து இந்த ஒரு ரோப் மாதிரி இருக்கும், இதை வச்சு ஒரு கட்டு, இந்த 2 கயிறையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்போ தான் ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இதுதான் டென்ட்டை கவர் பண்ணக்கூடிய கவரு. இதை தான் டென்ட்டுக்கு மேலே போடுவோம். அப்புறம் வந்து இதை மூடி வச்சாலும் தண்ணி வராது. இது இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி வர சான்ஸ் இருக்குது. இதை போட்டாலும் தண்ணி வராது. இதுதான் இதுக்குள்ளே ஸ்டிக்கு. இதை தான் நம்ம வந்து 2 எண்டுக்கு ஒரு இது,
இன்னொரு 2 எண்டுக்கு ஒரு இது அப்படி போட மாதிரி இருக்கும். இதை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க, உடச்சிடக்கூடாது. அப்புறம் இதை நம்ம அப்படியே விரிக்க வேண்டியதுதான். இதை அப்படியே ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. எந்த பக்கம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவீங்களோ அந்த பக்கம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த சைடு பார்க்க போட்டிருக்கோம், பூச்சியெல்லாம் இருக்கு. இந்த சைடு பார்க்க வச்சுக்கிட்டு இந்த ஒரு இதை எடுத்துக்கணும். இந்த ஒரு ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிக்கிட்டு 2 ஸ்டிக் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த ஒரு எண்டில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இந்த ஒரு எண்டில் மாட்டிக்கிட்டு இன்னொன்று வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த ஒரு இதுக்குள்ளே மாட்டி வச்சுக்கணும். அப்புறம் இதை அப்படியே விட்டுறலாம். அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டிக் எடுத்து இன்னொரு எண்டு டு இன்னொரு எண்டுக்கு மாட்டணும். தனியாக போகிறது கேம்பிங் பண்ணுறதுலாம் மேட்ரு இல்லை, நம்ம திங்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பெரிய வேலையே. அந்த பக்கம் மாட்டிக்கலாம். இங்கே வந்து இதை இந்த ஒரு எண்டில் மாட்டிக்கணும். 4 எண்டில் 4 கார்னரில் 4 இது இருக்கும். அதில் நமக்குள்ள இதை வந்து மாட்டிக்கணும். வெளியே வந்துருச்சு. இந்த கார்னரில் போட்டுக்கிட்டு அப்படியே லாக் பண்ணி இந்த ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இந்த இதை வந்து அப்படியே இதில் சென்டர் பேஸ் பண்ணி எது வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து மேலே ஒரு லாக் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கும், அதை வந்து எடுத்து இந்த மாதிரி இதில் வந்து போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி அங்கங்கே கொக்கி இருக்கும். இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஒரு கொக்கியை அங்கே 4 சைட்லேயே மாட்டிக்கிட்டால் போதும். இதெல்லாம் நம்ம ஒரே ஆளாக பண்ணணும், அதுதான் டாஸ்க்கு. இதை இப்படி மாட்டிடணும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், அதை உங்களுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாயிரும். இதுதாங்க ஐஸ் டென்ட்டை வந்து மாட்டுறதுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆங்கிள் சரியாக இல்லை, இப்போ ஒழுங்காக வச்சுருக்கேன். இப்படி தான் நமக்கு அந்த இதை விரிச்சிட்டு அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்து மாட்டி விட்டோன்னா ஓவரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கவர் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இது மாதிரி இருக்கும். இதையும் நம்ம கரெக்டாக ஒரு ஆங்கிள் படி போடணும். ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இதை வந்து இதில் வந்து சிப்பு இருக்கும். இந்த ஒரு சிப்பு உள்ள சைடு, சிப்பு எங்கே எந்த பக்கம் சிப்பு இருக்கோ அதை வந்து நம்ம போட்டிருக்கிறது மாதிரி மேலே போடணும். நம்ம அப்படியே வந்து மேலே போட்டுக்கலாம். இது அப்படியே அந்த சிப்பு எந்த பக்கம் வருதோ அந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நானுமே இந்த ஒரு ட்ரிப்பில் தான் இந்த 10 டே யூஸ் பண்ணேன். அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. இந்த சிப்பு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல வரணும். அதுக்கு தக்கன இப்படி ரொட்டேட் பண்ணால் போதும். இப்படி சுற்றுனா அது கரெக்டாக வந்துடும்.
அது வந்துடும். இந்த ஒரு ப்ளூ கலர் லாக் மாதிரி இருக்கும், அது கீழே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல மாட்டி விட்டால் போதும். 4 சைடு இருக்கும், அதை 4 இடத்துல மாட்டி விட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான், சிம்பிள். நாலு எண்டில் இதை மட்டும் மாட்டி விட்டீங்கன்னா தண்ணி உள்ளே வராது, ஆடவும் செய்யாது. அழுக்காயிருச்சு. இப்போ நம்ம டென்ட்டை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். இது போக நம்ம வந்து மலையில் போடுறோன்னா, மலையில் டென்ட்டு போடுறோன்னா கம்பி மாதிரி இருக்கும், அதை அடித்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லை. இதுதான் டென்ட் செட்டப்பு. நம்ம டென்ட்டை போட்டாச்சு. இனி அடுத்து என்னென்னு பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து லக்கேஜ் எல்லாம் டென்ட்டை வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இனி லக்கேஜை ஒன்று ஒன்றா எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஜாக்கெட்டை கலத்தி உள்ளே போடணும். இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ ஆண்டு இருக்குது. என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன். ஜாக்கெட் இருக்கா, ஜாக்கெட்டு கலத்தியாச்சு. அதுவே ஒரு வெயிட் வரும். அதுக்கப்புறம் நம்ம பேண்ட்டு, என்னடா பேண்ட்டை கலத்துறேன்னு பார்க்காதீங்க, உள்ளே வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த சிப்பை போட்டு இந்த சிப்பை கலத்தி நீ இதை ஃபுல்லாக இதை பத்திரமா கலத்தணும். இதை பத்திரமா கலத்தியாச்சா, இனி இந்த ரெண்டையும் தூக்கி அப்படியே வந்து டென்ட்டுக்குள்ளே போடணும். அதுக்கு வந்து இதே கீழே சிப்பு இருக்கும், அதை அப்படியே கலத்தி அப்படியே உள்ளே போட வேண்டியதான். அப்படியே இதை வந்து உள்ளே வச்சிருவேன். ஜாக்கெட்டை உள்ளே போட்டாச்சா, அதுக்கப்புறம் டென்ட்டு கவரு, இதுதான் டென்ட்டு கவரு, அது ஒரு சைடில் வச்சுருவேன். அப்புறம் நம்ம ஹெல்மெட்டை உள்ளே வச்சாச்சா, என் வீடே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இது கேட்ஜெட்ஸ் பேகு, தேவையுள்ள திங்ஸ் மட்டும் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நம்ம கூகுள் மேப் பார்க்கறதுக்கு வண்டி சாவி தேவைப்படும். இப்போதைக்கு உள்ள திங்ஸை எடுத்து வச்சாச்சு. இனி அப்படியே நம்ம வந்து அடுத்து நம்ம பேக் கலத்த போகிறோம். வாங்க. இனி நம்ம டென்ட்டுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கோம். இனிமேல் நம்ம லக்கேஜ் பேக் வந்து எடுக்க போகிறோம். இனி அதுக்கும் 2 கயிறு கட்டியிருக்கோம், இனி அதையும் கலத்தணும். வாங்க. இதுலேயுமே 2 கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கோம். மொத்தம் டென்ட்டுக்கு 2 கயிறு போட்டிருக்கேன், பேகுக்கு 2 கயிறு போட்டிருக்கேன். அப்போ தான் தனித்தனியாக போட்டால் தான் ரெண்டுமே நிற்கிது, இல்லைன்னா லூஸ் ஆகி கலந்து விழுகுது. அதனால் இதை வந்து கலத்தியாச்சு. அந்த பெட்ரோல் பம்பில் உள்ள அண்ணா பார்த்துட்டு எங்கே போகிற, என்ன பண்ண போகிற அப்படி இப்படின்னு கேட்டாங்க. லடாக் போகிறேன், ஆல் இந்தியா ட்ரிப் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாங்க. நாளைக்கு காலைல போயிடுவேன் அப்படின்னாங்க. ஆமாம் போயிடுவேன் அப்படின்னு. இனி இந்த 2 கயிறையும் கலத்தியாச்சா, இவ்வளோ வேலை இருக்குது. இனி நம்ம இதுதான் நம்ம பேகு. நம்ம பேகை இனி அப்படியே தூக்கி டென்ட்டுக்குள்ளே கொண்டு வைக்க போகிறோம். இதான் நம்ம பேகு. அந்த ஒரு பேக்கை தான் நம்ம வந்து தலைக்கு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனி வந்து உள்ளே வந்து சார்ஜரு, ஒயரு அதெல்லாம் வச்சுருக்கேன். அது வந்து உள்ளே இருக்குது, அது வந்து வண்டிக்குள்ளே வச்சுருக்கேன். வண்டிக்குள்ளே வந்து இந்த ஒரு குட்டி பேக்கை வச்சுருக்கேன். இந்த ஒரு குட்டி பேக்கை வந்து எடுத்துக்கிட்டு இந்த 4 கயிறையும் தூக்கி உள்ளே வச்சுருவேன். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வண்டியில் நம்ம இதில் தேவையான திங்ஸை வச்சுருக்கலாம். ஆனால் இதை பெட்ரோல் போடணுன்னா இதை ஓப்பன் பண்ணால் தான் போட முடியும். ஆனால்
இந்த மாதிரி சேஃப்டியான திங்ஸாக இதில் வச்சுக்கலாம். அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். இவ்வளோ ஆண்டு வண்டியிலேருந்து எடுத்தாச்சு. ரெயின் கோட்டு இன்னைக்கு மழையே பெய்யலை. 10 நாள் மழை தான் ஃபுல்லாக யூஸ் ஆகிட்டு இருந்து, இன்னைக்கு யூஸ் ஆகலை. அப்படி இதை உள்ளே வச்சிடலாம். இதுதான் கேட்ஜெட்ஸ் பேக்கு. இனி இதையும் கொண்டு போய் அப்படியே உள்ளே வச்சிடலாம். இனி வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இவ்வளோ வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு வரணும், பெர்மிஷன் கேட்கணும், நம்ம வண்டியை ஒரு இடத்துல விடணும், அதுக்கப்புறம் டென்ட்டை போடணும், டென்ட்டுக்குள்ளே 3 பேக் கொண்டு வைக்கணும், ஜாக்கெட் வைக்கணும், ஹெல்மெட் வைக்கணும், டென்ட்டு கவர் வைக்கணும், இது எல்லாமே வைக்கணும். வச்சுட்டு வண்டியை ஒரு இடத்துல சேஃபாக லாக் பண்ணணும். வண்டி உங்களுக்கு சேஃபாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு லாக் மாதிரி வச்சுக்கோங்க. லாக்கை வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ ஆண்டு நம்ம வெளியில் பண்ணணும். இதுக்கப்புறம் என்னென்னா வண்டி ரூம் இது டென்ட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது எடிட் பண்ணணும், ஸ்டோரி போடணும்னா ஸ்டோரி போடணும். மெயினாக ஒன்று என்னென்னா டென்ட்டுக்குள்ளே வந்து மழை இல்லாத நேரத்தில் வந்து ஹீட்டாக இருக்கும். ஹீட்னா அப்போ நமக்கு ஃபேன் வேணும். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் தெரியாது, மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு டைம் மழை பெஞ்சால் போதும், நம்ம டென்ட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்கலாம். மழை இல்லைன்னா ஹீட்டாக இருக்கும். இந்த நம்ம February March அந்த டைம்லலாம் எங்கேயா போய் டென்ட்டு போட்டோன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு ஃபேன் வேணும். அதனால் நான் பண்ண தப்பு அதுதான். ஃபேன் ஒன்றும் இல்லாமல் கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு மழை டைமில் போகிறதுனால எனக்கு ஃபேன் தேவைப்படலை. வாங்கலான்னு பார்த்தேன், 1600 கிட்ட வந்துச்சு. அதை வந்து வாங்கலான்னா அது ஒரு 7 hours சார்ஜ் பண்ணுமா, 7 hours நிற்குமா. ரேட்டு வந்து 1600 அந்த மாதிரி வந்துச்சு. 1800 2000லாம் போனான்னா அது ஒரு 12 hours நிற்கும் அப்படின்னாங்க. அது ஒரு 6 hours மேலே சார்ஜ் பண்ணுமா. எவன் உட்காந்து சார்ஜ் பண்ணுவான்? நம்ம நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு தான் அதே வாங்குவோம், அது சார்ஜ் பண்ணணுன்னாங்க. அதனால் அதை வாங்கலை. ஸோ ஒரு லைட்டும், சின்ன ஒரு லைட்டும் தேவைப்படும் நைட்டு தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் லாக்கு, வண்டிக்கு லாக்கு, அப்புறம் ஹெல்மெட்டுக்கு லாக்கு வந்து அதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ வாங்க நீ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இப்படி தான் நான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணேன், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஸ்டே பண்ணேன், அப்புறம் கோவாவில் ஃப்ரெண்டு கிடச்சாங்க, அப்படியே அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணேன். ஆள் இல்லாத இடத்துல வந்து பெட்ரோல் பம்ப் தான். பெட்ரோல் பம்பில் இந்த மாதிரி டென்ட்டை போட்டு பெர்மிஷன் வாங்கி ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். பாத்ரூம், குளிக்கிறது எல்லாமே இங்கே தான். பெட்ரோல் பம்பில் இருந்தானா பெட்ரோல் பம்பில், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் போகுது, இல்லைன்னா ஒரு 2-3 நாளைக்கு குளிக்கிறதே கிடையாது, அப்படி கிளம்புறது. கோயில் இருந்தால் கோயில் போகும்போது குளிச்சுட்டு போவேன். பெட்ரோல் பம்பு 100% சேஃப்டி. ஏன்னா வந்து கேமரா உள்ள ஒரே இடம் நமக்கு பெட்ரோல் பம்பு தான். அவங்க கூட மட்டும் கொஞ்சம் நல்லா பேசி பழகினாங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் திங்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு நீங்கள் லாக் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். வண்டிக்கும் வந்து லாக் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான், இவ்வளோ தான் நம்ம குளிக்கிறது எல்லாமே இங்கே தான். அதுக்கப்புறம் காலைல வந்து டென்ட்டை பேக் பண்ணணும், அது பெரிய வேலை. அதுக்கப்புறம் காலைல உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு இன்னொரு விலாகாக போடுறேன். இதுதான் ஈவினிங் டு நைட்டு இதான் நடக்கும். அப்படியே உங்களுக்கு டென்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு. இதுதான் குளிக்கிறது, ஃப்ரெஷ் ஆகிறது எல்லாமே பெட்ரோல் பம்பில் தான். அங்கே அவங்கள்ட்ட பேசிவிட்டு, அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது கடை இருந்துன்னா பார்த்துக்கோங்க. கடை உள்ள பெட்ரோல் பம்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம லக்கேஜை கூட வச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம். வேறு வந்து டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ணது, இதை வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் எனக்கு ஒரு 1 hour ஆகும். இப்போ போக போக பழகிட்டு ஒரு 1/2 hourக்குள்ளே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன், ரெடி ஆயிடுவேன். இப்போ டென்ட்டை கலத்தி வச்சுருவேன். டென்ட்டில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த பைக்குள்ளே என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணால் மட்டும்தான் நிற்கும். இல்லைனா எக்ஸ்டெண்டாக பெருசாக வந்துன்னா அந்த பைக்குள்ளே போகாது, அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை ஸ்லோவாக உருட்டி பொறுமையாக நம்ம மடக்கணும். அது உள்ளே போகலைன்னா அது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு. அதுக்கப்புறம் நைட்டு வாங்க, இப்போ வந்து வெளியில் உள்ள எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். வண்டிக்குள்ளேருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. தண்ணி பாட்டில் இருக்குது, அதையும் தண்ணி இது வரைக்கும் நான் வந்து தண்ணி காசு கொடுத்து வாங்கவே இல்லை எங்கேயுமே. தண்ணி வந்து பெட்ரோல் பம்பில் பிடிச்சிருப்பேன், எங்கேயா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் அங்கே எடுத்துப்பேன். 22 days ஆகுது இது வரைக்கும் நான் தண்ணி வாங்கலை. பெருசாக டீயுமே எதுவும் குடிக்கல. ஃபுட்டு, பெட்ரோல் அதுதான் பெரிய எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு பட்ஜெட்டாக தான் போயிட்டுருக்கு ட்ரிப்பு. 4 ஸ்டேட்டு, 3 ஸ்டேட்டு முடிஞ்சு 4 ஸ்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி நம்ம. ஸோ அங்கே உள்ளே போய்ட்டு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வண்டியை விட்ட உடனே இங்கே இப்போ டென்ட்டில் எல்லாம் செட் பண்ண உடனே நான் வந்து பெட்ரோல் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணி வச்சுருவேன். அப்படியே நம்ம இங்கே வந்தீங்கன்னா
இப்போ நம்ம வந்து டென்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். டார்ச் லைட் ஒன்று வச்சுருந்தேன், அதுக்கு பேட்ரி போயிட்டு, அதனால் இன்னொரு ஃபோன் இருக்கனால அதை வச்சு பேட்ரி சார்ஜு ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க உங்களுக்கு உள்ளே எப்படி என்ன செட்டப்பில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடில் எப்போவுமே யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து இந்த பேக்கில் வச்சுருப்பேன். ஃபஸ்ட் பேக்கில் இதில் வந்து துணி, அடுப்பு, ஸ்டவ்வு அந்த காரியங்கள்லாம் உள்ளே இருக்குது. அந்த பேக்கில் இன்றைக்கி நம்ம ட்ரிப் போகிறோம், இன்றைக்கி நம்ம ரூமை விட்டு டென்ட்டை விட்டு கிளம்புறோன்னா இன்றைக்கி தேவையில்லாத ஒரு கேட்ஜெட்ஸ் ஐட்டங்கள்லாம் அந்த பேக்கில் போட்டு வண்டிக்குள்ளே வச்சுருவேன். இது நம்ம ஜாக்கெட் இந்த பக்கம் இருக்கும், நம்ம ஹெல்மெட் இந்த பக்கம் அப்படியே இருக்கும், டென்ட்டு கவர் ஒரு சைடில் இருக்கும், அப்புறம் ரெயின் கவர் இருந்தால் அதெல்லாம் அந்த மூலையில் வச்சுருவேன். அது அப்படியே ஒரு மாதிரி வேறு லெவலில் வைப்பாக இருக்கும். கொசு மட்டும் வராமல் இருக்குன்னா நம்ம தேவைக்கு திறந்து தேவைக்கு பூட்டி இருந்தீங்கன்னா டக்குன்னு திறக்கணும், டக்குன்னு மூடணும். அப்படி இருந்தீங்கன்னா கொசு உள்ளே வராது. இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம லைட்டு மாட்டிக்கலாம், டார்ச் லைட் வச்சுருந்தா அதை மாட்டிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து துணி 1-2 துணி காய போட்டுக்கலாம். அப்படி நம்ம பேகு இது வந்து கவர் எதுக்குன்னா மழையில் பேக் நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து பேக்குள்ளே கவர் போட்டு வச்சுருக்கேன், இதுக்கும் ஒரு கவர் வச்சுருக்கேன், அது வண்டிக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம ஜாக்கெட்டு பேண்ட்டு இங்கே இருக்குது, ஹெல்மெட் இங்கே வச்சாச்சு, வண்டி அங்கே இருக்குது. வேணுன்னா நம்ம ஏதாவது கம்பி கூட வச்சு லாக் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க உள்ள வேறு லெவலில் இருக்கும். நமக்கு ஒரு மழை மட்டும் பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக தூங்கலாம். அப்படியே நம்ம வச்சாச்சா அப்படியே தேவைன்னா வெளியில் வந்துடுவேன். செப்பல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு இது இருக்கும், இது மாதிரி அதை பூட்டிக்கலாம். அதே மாதிரி வெளியிலே ஒன்று இருக்கும், இந்த ரெண்டையும் லாக் பண்ணி வச்சுட்டேன்னா செட்டு, அவ்வளோதான். டென்ட்டை உள்ளே போட்டு வச்சாச்சு, வண்டி அங்கே இருக்குது. இது தாங்க இவ்வளோ நேரம் ட்ரைபாடில் தான் எடுத்தேன், இப்போ நார்மல் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். இப்படி தான் தூங்குறது. இதுக்கப்புறம் தேவையுள்ள திங்ஸை வந்து நைட்டு தேவைன்னா எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கிளம்புறது. இவ்வளோ ஆண்டு வேலை பண்ணால் தான் ஒரு 1 hour ஆகும் இதெல்லாம் பண்ணி செட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ போக போக நமக்கு ஒரு 1/2 மணி நேரம்குள்ளே நான் முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் என்னென்னா நாளைக்கு காலையில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதை நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். இதுதாங்க நைட்டு உள்ள இது. ஈவினிங்காக ஒரு 7-8 மணிக்கு வர்றது, பெர்மிஷன் கேட்டு டென்ட்டை போடுறது, ஓவர் திங்ஸாக எடுத்துக்கொண்டு வண்டிக்குள்ளே டென்ட்டுக்குள்ளே போடுறது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பெட்ரோல் பம்பாக கேட்க ஆரம்பிப்பேன். வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து டென்ட்டை போட்டு உள்ள திங்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு வந்தோடனே தூக்கம் வந்துடும். ஒரு 9 மணி 10 மணினா படுத்தா போதும், தூங்கிடலாம். நம்ம ஃபோன் பார்த்தோன்னா அப்படியே டயர்டாகவே இருக்கும், படுத்தா தூங்கிடலாம், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வருவோமா, அப்படி வந்தோடனே படுத்தா தூங்கிடலாம். அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம வண்டி இங்கே இருக்குது, இதை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிடுவேன். இனி அப்படியே வந்து பெட்ரோல் போட்டுருவேன். பெட்ரோல் போட்டு வண்டியை ஒரு இடத்துல ஒதுக்கி விட்ருவேன். ஸோ வாங்க அப்படியே பெட்ரோல் போட்டு பார்க்கலாம். 21,680 எடுத்தோம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு பிளிங்க் ஆகுது மாதிரி வந்தேன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியை வந்து பெட்ரோல் டேங்க் போட வந்துடுவேன். 5.5 லிட்டர் வரைக்கும் டேங்கு நமக்கு கெப்பாசிட்டி. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 5.5 லிட்டர் நமக்கு எடுக்கலாம். இப்போ 4 லிட்டர் வந்துருச்சு. 4.26 4.5 1.25 லிட்டர் கிட்ட வந்திருக்கு. 460 ரூபா வந்திருக்கு. பெட்ரோல் போட்டாச்சா, இனி அப்படியே கொண்டு வண்டியை ஒதுக்கிடுவேன். இப்போ நமக்கு வந்து 5.5 லிட்ரு, நமக்கு 4.37 கிட்ட இருக்குது. இன்னொரு 1.25 லிட்ரு நமக்கு கடந்திருக்கு. அப்போ இன்னொரு 50 கிலோமீட்டர் கிட்ட ஓடக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து நம்ம வண்டி நிறுத்திடுவோம். இப்போ நமக்கு ஒரு 150 கிட்ட ஓடி இருக்குது வண்டி. ஸோ அப்படி பெட்ரோல் போட்டாச்சு. இனி வந்து காற்று அடைப்போம், காற்று இருந்தால் காற்று அடைப்போம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு 23,874 வந்திருக்கு. ஃபுல் டேங்க் நம்ம போட்டிருக்கோம். பெட்ரோல் பம்பில் காற்று இல்லாதனால இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணா இருந்தார், அவர்கிட்ட அங்கே ஒர்க் ஆகலை போல், அதனால் இங்கே வந்து போட வந்திருக்கோம். இங்கே அப்படியே காற்று அடைச்சிட்டு வண்டியை நீ ஓரமாக ஒதுக்கி விட்ருவேன். ஸோ வாங்க அப்படியே காற்று அடைச்சாச்சு. ஸோ வாங்க என்ன பார்க்கலாம். ஸோ 30, 20, 30 இருந்துச்சு. நம்ம 30, 40 அடைப்போம். இப்போ நம்ம 30, 40 அடைச்சாச்சு. 10 ரூபா ஆச்சு இதுக்கு. இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம சாப்பிட போவோம். இந்த அண்ணா தான் நமக்கு காற்று அடிச்சிருந்தாங்க. அந்த அண்ணா தான் காற்று அடிச்சிருந்தாங்க. இனி அப்படியே வாங்க, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, சாப்பிட போகலாம். நம்ம நைட்டு சாப்பிட வந்தோம். சிக்கன் தாலி, 2 ரொட்டி,
சிக்கனு, முட்டை மசாலா, இது சோல்காடி டைஜஷனுக்கு, இது ஒரு கிரேவி மாதிரி ரசம், இது ஒரு டொமேட்டோ ஷேர்வா சால்னா மாதிரி அது. இது போக இனி ரைஸ் வரும். 180 rupees இது. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ரொட்டியும் சிக்கன் குழம்பும் வேறு லெவல். ரொட்டியும் சிக்கனும் சூப்பரு. அதே மாதிரி முட்டை மசாலாவும் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. அது போக சேர்வான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து சூப்பு. இது சேர்வா. சேர்வா பெரிய அளவுக்கு இல்லை. அப்புறம் சூப்பும் சோல்காடியும் கொடுத்துருக்காங்க. சோல்காடி எதுக்குன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ஆகிறதுக்கு. அது ஒரு நம்ம வந்து புதினா இல்லை சீரகம் போடுவோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு ஜூஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது போக ஆனியன் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வெஜ்ஜு தாலி வாங்கினீங்கன்னா இதெல்லாமே ஓகே. 2 ரொட்டி, சிக்கனு, முட்டை, ரைஸ் பார்த்தீங்களா இவ்வளோ தான் வரும். இதுதான் இதில் உள்ள மேட்ரு. லாங் போக போக ரைஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 30 ரூபா. இதுதான் இவ்வளோ தான் தருவாங்க. அது போக வாங்கினா நம்ம எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ அங்கே அப்படியே பார்க்கலாம். அப்போ நமக்கு நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது? டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்படிலாம் அந்த கடையில் போய் சாப்பிட்டு வந்தோம். சிக்கன் தாலி 180 ஆச்சு. அப்புறம் காமெடி என்னென்னா, பெட்ரோல் போட்டுட்டு பைசா கொடுக்காம அப்படியே காற்றடிச்சிட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. இப்போ வந்தோடனே தான் அந்த அண்ணன் பெட்ரோல் போட பைசா தரல அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துட்டு நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. டைம் 8 ஆகுது. சாப்பிட்டாச்சு. இனி அப்படியே ஏதாவது எடிட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. இனி அப்படியே தூங்க வேண்டியதான். சூப்பராக போச்சு டே. இந்த ஒரு வீடியோ ரொம்ப நாளாக மேக் பண்ணணுன்னு இருந்தேன். சரி நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணி முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம போடலாம். ஒரு 22 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் எதுனாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதாங்க இன்னைக்கு உள்ள விலாக் இதோட முடிஞ்சு. இன்றைக்கி பெருசாக எங்கேயும் போகலை, அதனால் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வாக்கா வந்துச்சு, அதனால் எடுத்துட்டேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டடா பபாய், see you guys. இனிமேல் மகாராஷ்டிரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாய்.